ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் தேஜா ஷஜ்ஜா, வரலட்சுமி சரத்குமார், அம்ரிதா ஐயர் மற்றும் வினய் ராய் நடித்த அனுமன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். பிரசாந்த் வர்மா எப்போதுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய இயக்கத்தில் ஒவ்வொரு முறையும் ஒரு வித்தியாசமான படைப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே முனைப்புடனே இருப்பார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்திலையும் ஒரு வித்தியாசமான படைப்புலையும் உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் அனுமன். வாங்க இப்ப அனுமனுடைய கதை என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு சுருக்கமா பார்க்கலாம். அனுமந்து அதாவது தேஜா அஞ்சனாஸ்திரி என்ற கற்பனை கிராமத்துல தனது சகோதரி அஞ்சமாவுடன் அதாவது வரலட்சுமியுடன் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த கிராமம் ஒரு வளர்ச்சியே அடையாத கிராமமாகவும் கிட்டத்தட்ட உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் இயற்கை மற்றும் அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய அனுமன் சிலை இருப்பதாகவும் தெரிகிறது. அனுமந்து தனது வாழ்க்கையில இன்னும் நிறைய செய்ய அனுமதிக்கக்கூடிய ஒரு டெட்டோமை கண்டுபிடிக்கும் போது அது மைக்கேல் மற்றும் அவரது நண்பர் வெண்ணிலா கிஷோர் ஆகியோருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுது. தொடர்ச்சியான நிகழ்வுகளால் அஞ்சனாஸ்திரியையும் உலகத்தையும் சிக்கல்ல ஆழ்த்துகிறாங்க. மேலும் அனுமந்து சவாலை எதிர்கொள்ள வேணும் அப்படிங்கிற மாதிரி கதையை ரொம்ப நேர்த்தியா கொண்டு போயிருக்கிறாரு இயக்குனர். அனுமன் அடர்த்தியான விஷயங்களுக்குள் செல்ல அதன் சொந்த இனிமையான தனது நேரத்தை முழுமையாக எடுத்துக்கொள்கிறார். சுனிஷித் மற்றும் ராகேஷ் மாஸ்டர் ஆகிய இருவரும் யூடியூபில் தங்கள் ஹிஸ்டோரிக்கை குறிப்பிடுகின்றார்கள். அனுமந்து தனது வல்லமையை கண்டுபிடித்து இந்த அறிவை கொண்டு வேடிக்கை பார்க்கும்போது படம் மிகவும் அசுர வேகம் எடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தெலுங்குல மகேஷ் பாபு, பவன் கல்யாண், அல்லு அர்ஜுன், பாலகிருஷ்ணா போன்றவர்கள் அன்றாட கதாபாத்திரங்களை நடித்து சூப்பர் ஸ்டார்கள் இல்லாமல் கூட கமர்ஷியலா சினிமாவில் வில்லன்களை பறக்க வைக்கும்போது ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை அமைப்பது ஏன் இவ்வளவு கடினம் என்பதையும் அனுமன் மிகவும் தென்னந்தெளிவாக காட்டியிருக்கிறார். மைக்கேல் எவ்வளவு ஆபத்தானவர் என்பதை காட்டும்போது ஒரு வலுவான தொடக்கத்திற்கு பிறகு படம் மீனாட்சி அதாவது அம்ரிதா நடிக்கும் ஒரு காதல் கதையில் ஈடுபடுகிறது. மேலும் மற்றொரு வில்லனாக ராஜ் தீபக் ஷெட்டியை காட்டும் பொழுது இந்த திரைப்படத்திற்கு மேலும் வலுவூட்டும் விதமாகவே இருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். மைக்கேலுக்கு அதிக நேரம் செலவழித்தது எப்படியாவது அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற அவரது தேவையை மிகவும் மிகவும் ஆழமாக எடுத்துரைத்திருக்கிறார் இயக்குனர். மேலும் அஞ்சனாஸ்திரிக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட போது அனுமனினுடைய விஎஃப்எக்ஸ் வேலைகள் எல்லாம் ட்ரோன் போன்ற ஷாட்டுகள் மிகவும் உயர்தரமானது என்றே நாம் சொல்ல முடியும். மறுபுறம் படத்தினுடைய சில முக்கிய தருணங்கள் அதாவது குறிப்பாக ஒரு உணர்ச்சிகரமான காட்சி மற்றும் கிளைமேக்ஸ் கொஞ்சம் எக்ஸலண்டாகவே எடுக்கப்பட்டுள்ளது என்றே நாம் சொல்லலாம். ஏனெனில் சிஜியில் படத்தை மிகவும் நன்றாகவும் அருமையாகவும் ஹெலிகாப்டர் காட்சிகள் எல்லாம் மிகவும் உணர்ச்சிகரமான காட்சிகளாகவே உணர்வுபூர்வமாக எடுக்கப்பட்டுள்ளது என்றே நாம் சொல்ல முடியும். அனுதீப் தேவ், ஹௌரா ஹரி, கிருஷ்ணா சௌரவ் ஆகியோருடைய இசையும் படத்திற்கு மிகவும் பக்கபலமாக அமைந்துள்ளது. தசரதி சிவேந்திராவின் ஒளிப்பதிவும் அதற்கு மிகவும் அருமையாக உதவுகிறது என்றே நாம் சொல்ல முடியும். ஆஞ்சநேயர் பாடல்கள் மொத்தத்தில் கதைக்கு மிகப்பெரிய பக்கபலமாக சேர்த்துள்ளது. பின்னணியில் ஒரு நாட்டுப்புற பாடல் ஒலிப்பதால் சில கொள்ளையர்கள் அடிக்கும்போது அனுமந்து தானாக வருவது மிகவும் வேடிக்கையாக இருந்தாலும் அதுவும் படத்திற்கு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியாக உள்ளது என்றே நாம் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த அனுமன் திரைப்படம் எப்படி உள்ளது என்று நாம் பார்த்தால் இயக்குனர் ஒரு புதுமையான ஒரு உத்வேகமான முயற்சியில் ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக திரைக்கதையில் தனது மொத்த உழைப்பையும் காண்பித்துள்ளார் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை என்றே நாம் சொல்லலாம்.